பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, அவர்கள் அவரை சிலுவையில் அறைய வேண்டுமென்று உரத்த குரலில் வற்புறுத்தி கேட்டார்கள். அவர்கள் குரலே வென்றது. But they kept on shouting at the top of their voices that Jesus should be crucified, and finally their shouting succeeded. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 23 வசனம் 23. சிந்தியுங்கள். நாம் நம்முடைய வாழ்வில் எத்தனை முறை நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் எவ்வளவு பாவம் செய்திருப்போம். செய்த பாவத்திற்கு சிறிதளவு கூட வருத்தமில்லாமல் செயல்பட்ட நேரங்களை சிந்தித்து பார்ப்போம். நாம் செய்த பாவத்தை நமக்கு பாவம் என்று எடுத்துரைப்பவர்கள் மீது கோபம் கொண்டு அவர்களை புண்படுத்தி காயப்படுத்திய நேரங்களை நினைத்து பார்ப்போம். நாம் செய்த பாவத்தால் பிறருக்கு ஏற்பட்ட பாதிப்பை உணராமல் மனம் வருந்தாமல் இருந்த நேரத்தை நினைத்து பார்ப்போம். உங்களையே நீங்கள் சுய ஆய்வு செய்து கொண்டு பார்க்கும் பொழுதுதான் உங்கள் வாழ்வில் இயேசு கிறிஸ்து ஜெயித்தாரா தோற்றாரா என்று தெரியும். நீங்கள் கடவுள் இயேசு கிறிஸ்துவை பாவத்தால் தோற்கடித்த ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவரை சிலுவையில் அறைகின்றீர்கள். நான் தவறு செய்துவிட்டேன், நான் பாவம் செய்துவிட்டேன் என்று உணராமல், நான் தவறு செய்யவில்லை, நான் பாவமே செய்யவில்லை என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டீர்கள் என்றால் இழப்பு உங்களுக்குத்தான். செய்த பாவத்தை உணர்ந்து மனம் வருந்தி என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே என்று அறிக்கையிட்டு உண்மையான மனஸ்தாபப்பட்டு நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் மன்னிப்பு கேட்போம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றேன், எனக்காய் ஏங்கி நின்றேன். தாகம் தாகம் என்றேன், எனக்காய் ஏங்கி நின்றேன். பாவங்கள் சுமந்தீர், எங்கள் பரிகார பலியானீர். பாவங்கள் சுமந்தீர், எங்கள் பரிகார பலியானீர். அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா.